இன்றைய சிந்தனை. உலகத்திலே வல்லவர்கள் பலர் இருக்கின்றார்கள், அவர்களை எதிர்க்க முடியாதவர்களும் இருக்கின்றார்கள். இந்த வல்லமை அவர்களுக்கு எப்படி வருகின்றது என்றால், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த வல்லமை உண்டு. அந்த வல்லமையை சரியாக பயன்படுத்துவதிலே தான் மனிதன் பின்வாங்கிக் கொள்கின்றான். பக்கபலமானவர்கள், சூழ்ந்திருப்பவர்கள் தங்களுடைய வல்லமையை எளிதாக பறைசாற்றிக் கொள்வார்கள். ஆனால் எங்களுக்கு மேலே ஒருவன் எங்களுக்கு கணக்கு போட்டு கொண்டிருக்கின்றான். நான் எவ்வளவுதான் பலசாலியாக இருந்தாலும், எவ்வளவுதான் ஆளுமையாக இருந்தாலும், உலகத்தின் தலைவனாக இருந்தாலும், அங்கே காலம் என்ற ஒரு நிர்ணயம் இருக்கின்றது. அதை யாரும் மாற்ற முடியாது. ஒருவனுடைய செயல்பாடுகளிலே தான் அவனுடைய தர்மம் இருக்கின்றது. தேவையில்லாத ஒரு விடயங்களிலே போய் தலையீடு கொள்வதும், நான் பலசாலி என்பதனாலே மற்றவனை அடித்து வீழ்த்துவதும் இது கட்டித்தனம் கிடையாது, இது வெற்றியும் கிடையாது. ஒரு மனிதன் தன்னை உயர்வுடையவனாக பறைசாற்றிக் கொள்வதற்கு இன்னொருவனை வதைத்துத்தான் அதை காட்ட வேண்டிய அவசியமில்லை. ஒருவனுடைய உயர்வு எங்கே இருக்கின்றது? இல்லாதவர்களுக்கு கொடுப்பதிலும், இல்லாதவர்களை உயர்த்தி விடுவதிலும், ஒரு வறிய நாட்டை உயர்த்தி விடுவதிலும், ஒரு வறியவர்களுக்கு உதவி செய்வதிலும் தான் இருக்கின்றது. அந்த வல்லமை தான் அரச நீதி, ஒரு அரசனுக்குரிய நீதியாக அமைகின்றது. அந்த காலங்களிலெல்லாம் சேர சோழ பாண்டியர்களெல்லாம் எல்லா அரசர்களையும் வென்று மூவுலகையும் ஆண்டார்கள் என்றெல்லாம் சரித்திரம் சொல்லப்படுகின்றது. அவர்களுடைய போரிலே ஒரு நீதி இருந்தது, ஒரு தர்மம் இருந்தது. அவர்கள் போர் செய்கின்ற காலங்களிலேயெல்லாம் தங்களுடைய போர் ஆரம்பிக்கப் போகின்றோம் என்பதை முதலே ஒற்றன் மூலமாக தெரிவிப்பார்கள். அவன் ஒற்றன் சென்று உங்களை எதிர்கொள்ள சேரர் படை, சோழர் படை, பாண்டிய படைகள் வரப்போகின்றது என்று தெரியப்படுத்திய போது பலமுள்ளவன் எதிர்த்து போரிட்டு தன்னுடைய பலத்தை காட்டி தோல்வி கண்டதும் உண்டு. பலமில்லாதவன் தானாக சரணடைந்ததும் உண்டு. அந்த போர் வரைமுறைகள் என்று ஒன்று உண்டு. அவற்றை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். நான் பலசாலி என்பதற்காக, வீரம் என்பது என்ன? ஒழித்து நின்று அழிப்பதும் இல்லை இருந்த இடத்திலிருந்து ஏவுகணைகளை ஏவுவதும் வீரம் அல்ல. வீரம் என்பது சரியாக நேர்முனையாக நின்று போராடுவது தான் வீரம். எனவே இந்த உலகம் எங்கு சென்று கொண்டிருக்கின்றது? உலகத்திலே இந்த போர் வெற்றி என்பது யாருக்கும் சொந்தம் கொண்டாடக்கூடியதல்ல. போர் என்பது நியாயபூர்வமாக இருக்க வேண்டும், அது நேருக்கு நேராக இருக்க வேண்டும், அது காரணத்தோடு இருக்க வேண்டும், உண்மையான ஒரு காரணத்தோடு இருக்க வேண்டும். அதை விடுத்து சம்பந்தமில்லாதவர்களையெல்லாம் அழிப்பதும் அவர்களுக்கெல்லாம் வேதனை கொடுப்பதும் போர் அல்ல. அது இறைவனாலே மீண்டும் எங்களுக்கு கிடைக்கின்ற ஆபத்து என்று தான் சொல்ல வேண்டும். நாங்கள் ஒருவரைக்கு துன்பம் செய்கின்ற பொழுது அந்த துன்பம் நீண்ட நாளுக்கு அவர்களுக்கு நீடிக்காது, மீண்டும் எங்களை வந்து நாடும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து செயல்பட வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. எனவே உலகத்திலே யாரும் பலசாலி கிடையாது, யாரும் வல்லவர்கள் கிடையாது. அவர்களுடைய பலமும் வல்லமையும் சரியான முறையில் இருந்தால்தான் அது போற்றப்படும். இல்லை என்றால் அது வீழ்ச்சிக்குரியது, வேடிக்கைக்குரியது என்பதுதான் நிஜம். நன்றி.